ஹாய் பிரீத்தி. இன்னைக்கு வந்து ஐயனார் கிரீஸ் யூனிக் நான்வெஜ் மசாலா வச்சு ஆட்டு ஈரல் ஃப்ரை பண்ண போறேன். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய். மட்டன் எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணா நல்லது. அடுத்து வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. வெங்காயம் நல்லா வதங்கணும், பச்சை வாடை போக வதங்கணும். கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் தட்டை போட்டு மூடி வைக்கணும். வதங்கின உடனே டொமேட்டோ வந்து சிறிதளவாக கட் பண்ணி போட்டுடணும். மல்லிச்செடியும் அதில் வாசத்துக்காக போட்டுருங்க. ஆனால் வந்து ஐயனார் நான்வெஜ் மசாலாவில் மின்ட்டு மல்லிச்செடி எல்லாமே கலந்துருக்கு. தேவைன்னா போட்டுக்கிடலாம். நான் ஒரு அளவுக்காக போட்டேன். தக்காளி வதங்குற வரைக்கும் வதங்கணும், அதனால தட்டை போட்டு மூடிடணும். வெங்காயம் தக்காளி நல்லா வசிஞ்சிடணும். அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து தட்டை போட்டு மூடி நல்லா வதக்கணும். நெக்ஸ்ட் சிறிதளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். வெங்காயம் தக்காளி மல்லிச்செடி இஞ்சி வெள்ளைப்பூடி பேஸ்ட்டு எல்லாம் வந்து நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கப்பட்டுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட்டு ஈரலை உள்ளே போட்டு ஒரு வதக்கிட்டு நம்ம ஐயனார் கிரீஸ் மசாலாவை தேவையான அளவுக்கு போடணும். ஆட்டு ஈரல் கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கு தேவையான அளவுக்கு கிரீஸ் மசாலா நான்வெஜ் மசாலா போடத்திலேயே வாசம் வந்து கமன்னு இருக்குது. இனி ஈரலுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு ஈரல் வதங்கப்பட்ட உடனே கொஞ்சம் அது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் வாட்டர். கிரீஸ் மசாலாலேயே மஞ்சள் பொடி மிளகாய் பொடி எல்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் தேவையில்லை, போட வேண்டியதில்லை. மின்ட் லீவ்ஸ் கூட அதில் சேர்த்துருக்காங்க வாசனைக்காக. நெக்ஸ்ட் இதை வந்து வேகிறதுக்காக லைட்டாக மூடி வைக்கணும். ஈரல் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வாசம் கமன்னு இருக்கு. ஏன்னா கிரீஸ் ஐயனார் யூனிக்கும் நான்வெஜ் மசாலா போட்டதுனால வாசனை அப்பார்ட்மெண்ட்டையே தூக்குது. ஏன்னா நான் இங்கே பெங்களூர் வந்திருக்கேன்ல, அதனால வந்து அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக வாசனை ரெடி. ஐயனார் கிரீஸ் யூனிக்கும் நான்வெஜ் மசாலா ஆட்டு ஈரல் ஃப்ரை ரெடி. இன்னைக்கு நான் இதை வந்து இங்கே அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக எல்லாருக்கும் கொடுத்து விட போகிறேன். அதனால் இனிமேல் பிரீத்தியோட ஐயனார் கிரீஸ் யூனிக்யூ மசாலா கர்நாடகாவிலும்